வாங்காதன்னு சொல்கிறான், வட்டி பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முஃமின் தவிர்ந்து கொண்டு இருப்பான். இதுதான் உண்மையான முஃமினுக்கு அடையாளம். அப்போ அல்லாஹ்வினுடைய பேர் கூறப்பட்டால் அவனுடைய உள்ளம் அஞ்சு நடுநடுங்கும். அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றானோ அதிலிருந்து அவன் தவிர்ந்து கொள்வான். எதையெல்லாம் செய்யணும்னு சொல்றானோ, தொழுன்னு சொல்றானா, யா அல்லாஹ் உனக்கு நான் கட்டுப்பட்டேன், நான் தொழுகிறேன். பள்ளிவாசல்ல இல்லையா, நான் எங்க இருந்தாலும் தொழுவேன். நான் விமானத்தில் போனாலும் தொழுவேன், ட்ரெயினில் போனாலும் தொழுவேன், பஸ்ஸில் இருந்தாலும் உட்கார்ந்துட்டு தொழுவேன். இதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். அப்போ தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறோம், அடுத்து அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள். ஜகாத் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ, கொடுக்க வேண்டிய கட்டாய கடமையோ அவர்கள் கண்டிப்பாக ஜகாத்தை முஃமின்கள் கொடுத்து விடுவார்கள். கணக்கு பார்த்து வருஷம் கொடுத்துருவாங்க. தான தர்மங்களை செய்வார்கள். ஏழையை பார்த்தா தன்னால் முடிஞ்சது ஒரு 2 ரூபாயா அவனுக்கு போடுவான், ஒரு 5 ரூபாயா போட்டுருவான், 10 ரூபாயா போடுவான். உண்மையான முஃமினுடைய அடையாளம் தான தர்மங்களை செய்வார்கள். நீதிக்கு துணை போவார்கள், நீதியின் பக்கம் நிற்பார்கள். அநீதி இழைக்கப்படுதா, அந்த அநீதியை எதிர்த்து யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. அநீதியை எதிர்த்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த அநீதியை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக உண்மையான முஃமின்கள் இருப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல லிஸ்ட் போடுறாங்க. முஃமினுடைய அடையாளங்களை சொல்லும் போது அந்த லிஸ்ட் போட்டு சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், தான தர்மங்களை கொடுப்பார்கள், நீதியின் பக்கம் நிற்பார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டுவார்கள். ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டானா, உனக்கு இதை தர்றேன், ஒரு 2 நாள் கழித்து நான் தர்றேன், நான் வாங்கின கடனை 2 நாளில் தர்றேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கொடுத்துருவான். இல்லைன்னா வாக்குறுதி கொடுக்க மாட்டான். இல்லைப்பா என்னால் முடியாது, நான் 1 மாதம் கழித்து தர்றேன், இல்லை 1 வருஷம் கழித்து தர்றேன், இல்லை எப்போ என்னால் முடியுமோ அப்போ தர்றேன். இதுதான் முஃமினுடைய அடையாளம். 2 நாள் கழித்து தர்றேன்னு சொன்னால் கரெக்டாக கொடுத்துருவான். அப்போ கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக நிறைவேற்றுவாங்க. இதுதான் முஃமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டு நான் போட்டேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டு பிரகாரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே இருந்தது. தொழுகையை எல்லா போர் நேரத்தில் கூட தொழுகையை நிலைநாட்டினார்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கொடுத்த வாக்குறுதியை எத்தனையோ சம்பவங்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுறோம். ஒருத்தர் யார் ரசூலுல்லாஹ் இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். ரசூலுல்லாஹ் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரு மறந்துடுறாரு, பதறி துடிச்சிட்டு ஓடி வர்றாரு. அல்லாஹ்வினுடைய தூதர் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க.